திமுகவில் இருந்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைய காவல்துறையினர் கட்டாயப்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய காவல்துறை அதிகாரிகள் கட்டாயப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். பொய் வழக்குகள் மூலம் தன்னை கைது செய்துள்ளதாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் எடுக்கும் முடிவின்படியே செயல்படுவேன் என்றும் தெரிவித்துள்ளார்.